ஸ்னைப்பர் கேமிங் ட்வின் 2A1F ஒயிட். இந்த கேஸில் இன்பில்டாக 3 ஃபேன்ஸோட வரும். ஃப்ரண்ட்டில் 2 கண்ட்ரோலபிள் ARGB ஃபேன்ஸ், ரியரில் ஒரு பிளாக் ஃபேனோட வரும். இந்த கேஸோட ஸ்பெஷாலிட்டி இதோட டிசைன் அப்புறம் ஏர் ஃப்ளோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். GIGABYTE B760M கேமிங் DDR4 இன்டெல் 12th and 13th ஜென்ரேஷனுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான மதர்போர்ட் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான சாய்ஸ். இந்த மதர்போர்டில் இன்பில்டாக 2 RAM ஸ்லாட், 2 M.2 ஸ்லாட், அப்புறம் ரியரில் டைப் C போர்ட்டோடையும் வந்துடும். இன்டெல் கோர் i5 12th Gen 12400. வீடியோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் இன்டெல் இன்பில்டு கிராஃபிக்ஸ் இருக்கிற ப்ராசர் தான் சூஸ் பண்ணி வாங்கணும். இன்பில்டு கிராஃபிக்ஸ் இல்லாத F சீரிஸ் ப்ராசர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டைம்லைன் ஸ்மூத்தாக இருக்காது. நீங்கள் Adobe அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் வீடியோ அண்டு ஃபோட்டோ எடிட் பண்ணுவீங்கன்னா கரண்ட்டாக நாங்கள் இன்டெல் 12th or 13th ஜென்ரேஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். க்ரூஷியல் 3200 MHz 16GB DDR4 2 8GB ஸ்டிக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டுயல் சேனலுக்காக. ரேமோட ரெக்குயர்மெண்ட் உங்களோட ஒர்க்லோடை பொறுத்து ஒர்க் ஃப்ளோவை பொறுத்து மாறும். WD Blue SN570 500GB NVME. SSDயை பொறுத்த வரைக்கும் WD ஒரு எக்ஸலண்ட்டான ரிலையபிளான பிராண்ட். SSDயில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட்ஸ் சாம்சங், WD அப்புறம் க்ரூஷியல். கூலர் மாஸ்டர் 550 watts 80+ பிராண்ட்ஸ். பவர் சப்ளையில் கூலர் மாஸ்டர் ஒரு எக்ஸலண்ட்டான பிராண்ட். இந்த மாடல் 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு வரும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக கூலர் மாஸ்டரோட ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். NVIDIA RTX 3060 12GB. கரண்ட்டாக 3060 கார்டு ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கிறனால எந்த அப்ளிகேஷன்னாலுமே இந்த கார்டை ஈஸியாகவே ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிளெண்டர் ரெண்டரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் எண்ட் கார்டு வாங்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ரெண்டரிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் PC வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக PCயை சேஃபாக டோர் டெலிவரும் பண்ணுவோம். இந்த PCயும் உங்கள் PCயும் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா பிளெண்டர் வெப்சைட்டில் பிளெண்டர் டெமோ ஃபைல்ஸில் கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த சாம்பிள் ப்ராஜெக்டில் எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணாமல் வெறும் கிராஃபிக் கார்டு மட்டும் யூஸ் பண்ணி ஃபுல் HD ரெசல்யூஷனில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த PC அந்த ஃப்ரேமை 54 செகண்ட்ஸில் ரெண்டர் பண்ணி முடிச்சிருக்கு. அதே சாம்பிள் ப்ராஜெக்டை 4K ரெசல்யூஷனில் ரெண்டர் பண்ணி பார்த்ததில் இந்த PC அந்த ஃப்ரேமை 3 minutes 37 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது CPU + GPU வச்சும் ரெண்டர் பண்ணலாம். பட் CPUக்கு நீங்கள் லோடு கொடுக்கும்போது பேக்ரவுண்டில் ரெண்டர் ஆகிட்டு இருக்கும்போது உங்களால் PCயில் வேறு எந்த டாஸ்க்கையும் ஃப்ரீ ஃப்ளோவாக பண்ண முடியாது. ஸோ பிளெண்டரில் வெறும் GPU வச்சு ரெண்டர் பண்ணுறது தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலில் ரெகுலராக PC ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.